அலைக்கும். இந்த வருஷத்துக்கான ஈத் vlog பார்க்கலாமா? முன்னாடி நாளே மெஹந்தி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஆர்டிஸ்ட் வர சொல்லி போட்டாச்சு. யூஸ்வலாக மருதாணி தான் வைப்பேன், எனக்கு அதுதான் பிடிக்கும். ஆனால் கிடைக்கல அப்படின்றனால மெஹந்திக்கு போயாச்சு. ஈத் அன்னைக்கு ரொம்ப சீக்கிரமே எழுந்துச்சு ஸ்வீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பால் காய்ச்சிட்டு இருக்கேன். பிரெட்டை வச்சு கஸ்டர்ட் புட்டிங் பண்ண போகிறோம். இது செட் பண்ணி ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட முடியும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். பாலில் கஸ்டர்ட் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி காய்ச்சினதுக்கு அப்புறமா கண்டென்ஸ்டு மில்க், நீங்கள் சீனி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியான இருக்கிற நட்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பிரெட் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மிக்ஸ் ஊற்றி அதுக்கப்புறம் பிரெட் போட்டு மிக்ஸ் ஊற்றிக்கிற வேண்டியதுதான். லேயராக செட் பண்ணிட்டு கடைசியாக ஃப்ரெஷ் க்ரீம் கண்டென்ஸ்டு மில்க் போட்டு நல்லா பீட் பண்ணி மேலே ஊற்றிட்டு தேவையான அளவு நட்ஸ் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிருங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா செட் ஆகி வந்துச்சுன்னா அரேபியன் பிரெட் புட்டிங் ரெடி ஆகிடும். ஒரு ஸ்வீட் பண்ணி முடிக்கவே டைம் ஆயிடுச்சு. அப்புறம் பசங்களெல்லாம் ரெடி பண்ணணும்ல தொழுகைக்கு போகிறதுக்கு. இன்னைக்கு திடல் தொழுகை தான் போகிறோம். அதனால காலைல ரொம்ப சீக்கிரமே பசங்களையும் எழுப்பி விட்டாச்சு. ஒருத்தராக குளிச்சு ரெடி ஆகணும்ல, வேகமாக அவங்களுக்குலாம் ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டுட்டு இந்த அவை அப்போ தான் புதுசாக எடுத்தேன் இதுக்காக. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்தேன் இந்த கலர். வீட்டிலேருந்து 7 மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சு. தொழுகை 7:30 மணிக்கு தான். ஆனால் பசங்க வச்சிருக்கனால கொஞ்சம் முன்னாடி போயிட்டா நல்லதுன்றனால கிளம்பியாச்சு. காலையிலேயே ஐதானுக்கும் அழக்கும் பயங்கரமான சண்டை. அழக்கு என்னெல்லாம் போட்டிருக்கானோ அது எல்லாமே ஐதானுக்கு வேணுமா, அவனுக்கு போட்டிருக்கிறது எதுவுமே அவனுக்கு வேண்டாமா. அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்தி கரெக்டாக திடலுக்கு வந்தாச்சு. ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடியே திடலுக்கு வந்தாச்சு. திடலில் அவ்வளோ பேர் உட்காந்து தொழுகைக்கு வெயிட் பண்ணுறதை பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அது 30 நாள் நம்ம நோன்பு வச்சு நம்ம கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் அல்லாஹ் வந்து இன்ஷா அல்லாஹ் கபுல் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் எனக்காகவும் துவா செய்யுங்க, நான் உங்களுக்காக கண்டிப்பாக துவா செய்கிறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வர்ற வழியிலேயே கறி ஈரல் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு லஞ்ச் சமைக்கிறதுக்கு. பிரேக்ஃபாஸ்ட் மெனுலையுமே மட்டன் இருந்தது, அதனால காலையில் வாங்குற மாதிரி இருந்தது. எலும்பு, ஈரல், அப்புறம் சிக்கன் எல்லாம் கூட வாங்க வேண்டியிருந்தனால மொத்தமாக எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடலான்னு 2 கடைக்கு போனோம். சிக்கன் கடையில் பயங்கர கூட்டம், வாங்கவே முடியல, லேட் ஆகிடுச்சு. வந்ததுமே கிச்சன் போயிட்டேன் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வைக்கிறதுக்கு. இவனுங்க 2 பேரும் இப்போ ட்ரெஸ்ஸை கழட்டிடுவானுங்க. அதுக்கு முன்னாடியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துடலான்னு பிளான் பண்ணி ஃபோட்டோ ஷூட் போயிட்டு இருந்துச்சு. இந்த சின்னதுக்கு எப்படி இவ்வளோ போசஸ்லாம் தெரியுதுன்னே தெரில. அவ்வளவும் அவனாக தான் பண்ணி முடிச்சுட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு போயிட்டானுங்க விளையாடுறதுக்கு. வந்ததுமே குக்கரில் மட்டன் வெள்ளை குருமா பண்ணுறதுக்கு எண்ணெய், சோம்பு, வெங்காயம், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். கரம் மசாலா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு பச்சை வடை போனதுக்கு அப்புறமா தக்காளி பழம், அது கூடவே கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு. அப்புறம் ஒரு 1/4 கிலோ போல் கழுத்துக்கறி வாங்கிட்டு வந்திருந்தேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், அது கூடவே வெள்ளை மிளகு போட்டு அரைச்சு அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குருமாக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பையும் போட்டு விசில் போட்டு விட்டுறலாம். ஒரு 3 விசிலுக்கு அப்புறமா கறி எவ்வளோ பஞ்சு போல் வெந்து வந்திருக்கும். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த குருமா. அப்புறம் நெய் மைசூர் பாக்கு ஜராருக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் 2 தடவை கேட்டிருந்தான், அதனால ஈத் ஸ்வீட்டாக பண்ணிடலான்னு அந்த ரெசிபியை சூஸ் பண்ணியிருந்தேன். 3/4 கப் கடலை மாவை நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்து சளிச்சு வச்சாச்சு. அதே கடாயில் 1 கப் அளவுக்கு சீனி, 3/4 கப் தண்ணி ஊற்றிட்டு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா முதல் கம்பி பதம் வருதுல்ல அப்பவே போட்டுருங்க. ரொம்ப முருகு விட்டுட்டிங்கன்னா கரெக்டான பதத்தில் வராது மைசூர் பாக்கு. இப்போ நெய் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்து சூடு பண்ணி வச்சிருக்கேன். அப்போ தான் ஈஸியாக மிக்ஸ் ஆகும் எல்லா சைட்லையும். நம்ம எவ்வளோ நெய் ஊற்றுறோமோ அவ்வளவும் அந்த மாவு உள்ளே இழுத்துடும். நான் 1 கப்பையுமே ஊற்றிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடவிட்டு அந்த மாவு இந்த பதத்தில் இருக்கணும் போட்டுட்டு லைட்டாக ஷேப் பண்ணி விட்டுருங்க. உடனே இறுகிடும். எனக்கு மைசூர் பாகுன்னே சொல்ல வராது, மைசூர் பாகு தான் சொல்லிட்டு இருப்பேன். அது அப்படியே பழகிடுச்சு. கன்சிஸ்டன்சி அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. இன்னொரு சைடில் குலாப் ஜாமுன் பண்ணிடலான்னு அதுக்கு மாவு பிசைஞ்சு உருட்டி வச்சாச்சு. நெய்யில் போட்டு பொரிச்சு எடுத்து உடனே அந்த சூட்டில் சீனி பாகில் போட்டு எடுத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் உள்ள சீனி பாகு இறங்கியிருக்கும். அதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து நம்ம கஸ்டர்ட் காலையில் பண்ணியிருந்தோம்ல அதில் மிச்சம் இருந்துச்சு, அது கூடவே போட்டு மேலே நட்ஸ் போட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இட்லி, அது கூடவே அந்த வெள்ளை குருமா ஊற்றி பரட்டி சாப்பிட்றதுக்கு அம்பட் ருசியாக இருந்தது. காரம்லாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நம்ம பச்சை மிளகா, மிளகுலாம் போட்டிருக்கனால சூப்பராக இருக்கும். இந்த அரேபியன் பிரெட் புட்டிங்குமே ஒரு 2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் இருந்திருக்கும். அவ்வளோ சில்லுன்னு சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டெசர்ட்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. என் பசங்களுக்கு இந்த கொலன்னு கொடுத்தாலாம் சாப்பிட மாட்டானுங்க. ஆனால் என்ன அதிசயம்னு தெரில, அன்னைக்கு ஜராருக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு 2-3 தடவை கேட்டு அவனே வாங்கி சாப்பிட்டான். சின்னவருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு. எதுக்கு இவ்வளோ ஸ்வீட்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்கும் கொடுக்கணுன்றனால தான். ஏன் ட்ரெஸ்ஸை போட்டு நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கல அப்படின்றனால பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு சின்னதாக எனக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் முட்டை வேக வச்சுட்டு தால்ச்சா பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ சொல்கிற அளவு வந்து தாராளமாக 5-6 பேர் சாப்பிட்ற அளவுக்கான தால்ச்சா ரெசிபி தான். 100 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் எலும்பு, அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, மஞ்சள் தூள், மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு விசில் போட்டு விட்டுறலாம். ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வரட்டும். அப்படியே இன்னொரு சைடில் குக்கரில் ஈரல் சுக்காவும் பண்ணிடலான்னு நல்லெண்ணெய், நிறைய சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதங்க விட்டுறலாம். 1/2 கிலோ அளவுக்கு கல்லீரல் எடுத்து அதை ஒரு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம அம்பட் ருசியிலிருந்து சுக்கா மசாலா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிற போறேன். வேற எந்த மசாலாவும் இதில் சேர்க்க வேண்டியிருக்காது. அடி பிடிக்க கூடாதுன்றதுக்காக லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அந்த பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா ஈரல் போட்டுடலாம். ஈரல் கூடவே கொஞ்சமாக கொழுப்பு வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல அதுவும் சேர்த்து வாங்கியிருந்தேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு, மூழ்கிறத விட கொஞ்சம் கம்மியான அளவு தண்ணி ஊற்றிட்டு விசில் போட்டு விட்டுறலாம். ஒரு 2-3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வரட்டும். தால்ச்சாவுக்கு பருப்பு எலும்புலாம் வேக வச்சிருந்தோம்ல அது வெந்து
வந்துருச்சு. இதில் கடலைப்பருப்பு முழுசாக வைக்கணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக மடங்குனா போதும். இப்போ அதில் தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா உங்களுக்கு என்ன காய் வேணுமோ அதை போட்டுக்கலாம். யூஸ்வலாக தால்ச்சானாலே கத்திரிக்காய் கண்டிப்பாக இருக்கும், மாங்காய் கண்டிப்பாக இருக்கும். இதை தாண்டினா சவு போடுவாங்க, வாழைக்காய் போடுவாங்க. உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். மாங்காய் மட்டும் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன், சின்ன வெங்காய பேஸ்ட் சேர்த்துருக்கேன். மசாலா ஐட்டம்ஸில் மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லா மசாலாவுமே நம்ம அம்புட்டு ருசியிலிருந்து தான் போட்டிருக்கேன். கரம் மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு, புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி ஊற்றினா தான் தால்ச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட ஸ்பெஷல் டிப்புன்னு இதை எடுத்துக்கோங்க. பிரியாணி தாளிக்கிறோம்ல, கறி போட்டு அரிசி போடுறதுக்கு முன்னாடி அதுலேருந்து கொஞ்சம் அந்த ஸ்டாக், அந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடுங்க. பயங்கர வாசனையாக இருக்கும் தால்ச்சா. குக்கர் பொங்கி வரக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி விசில் போட்டு விட்டாச்சு. ஒரு விசில் ஆஃப் பண்ணிங்கன்னா தால்ச்சா சூப்பராக ரெடி ஆகிடும். பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசி, பழைய அரிசி எடுத்து வச்சிருக்கேன். கறி 1 கிலோ எடுத்து வச்சிருந்தேன். எலும்பு, கொழுப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். இன்றைக்கி இந்த பிரியாணியை அந்த 10 லிட்டர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கறியை தனியாக வேக வைக்கிறதுக்கு எல்லா ப்ராசஸும் போய்கிட்டு இருக்கு. இந்த பிரியாணி ரெசிபியை இப்போ தான் டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோவாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன் ரீலா. அந்த லிங்க் வேணா கேப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க எப்படி பண்ணுறது பிரியாணின்னு. நம்ம அம்புட்டு ருசி பிரியாணி மசாலா தான் எனக்கு பர்ஃபெக்டாக பிரியாணி வர மாதிரி இருக்கும். அண்ட் வாசமும் பக்காவாக இருக்கும். ஏன்னா நம்ம அதில் ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் போட்டு அரைக்கிறனால பயங்கர வாசனையாக பிரியாணி அவ்வளோ ரிச்சாக நம்ம மதுரை ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மளோட மசாலாஸ் எல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இல்லை கான்டாக்ட் நம்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஸ்க்ரீன்லையும் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதுக்கு நிறைய பேர் நம்ம அம்புட்டு ருசி பிரியாணி மசாலாவில் தான் பிரியாணி பண்ணியிருந்தீங்க அப்படின்னு ஃபோட்டோலாம் அனுப்பியிருந்தீங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இப்போ வரப்போகிற ஈஸ்டருக்குமே பிரியாணி மசாலா நிறைய பேர் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இன்னைக்கு அம்புட்டு ருசி ஒரு பிராண்டாகவே ஆயிருந்திருக்காது. அல்ஹம்துலில்லாஹ். பிரியாணிக்கு லோ ஃப்ளேமில் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யும்போது நல்ல வாசமாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம மசாலாவில் நீங்கள் பண்ணுற ரெசிபிஸை ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு அனுப்புனீங்கன்னா நம்ம பேஜ்லேயே நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸை பார்க்கலாம். நானும் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக அனுப்புங்க. அண்ட் அடுத்ததாக ரைத்தா பண்ணிடலான்னு வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி, பச்சை மிளகா, உப்பெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கெட்டி தயிரை எடுத்து வச்சுருக்கேன். அந்த தயிரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மாதுளம் பழம் இருந்தது வீட்டில், அதை மேலே போட்டு அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. பரிமாற நேரத்துக்கு எடுத்தோம் நல்லா செட் ஆகிருக்கும் இந்த ரைத்தா. அப்புறம் நல்ல வாசனையாக முறுமுறுன்னு சிக்கன் 65 பண்ணுறதுக்கு சிக்கனுக்கு பெரட்டி வைக்க போகிறோம். அந்த மேரினேஷனுக்கு தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் நம்ம அம்புட்டு ருசி சிக்கன் 65 மசாலா, கொஞ்சம் கலர் வரணும் அப்படின்றதுக்காக நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், லெமன் ஜூஸு, இதை எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த டைமில் நீங்கள் கறிவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் கூட நீங்கள் குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டு பிசைஞ்சு பொரிச்சு எடுக்கலாம். இதை அப்படியே ஊறட்டும். ஒரு 1/2 மணி நேரம் மினிமம் ஊறினா போதும். தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. கடைசி அந்த பிரியாணி தண்ணி சொன்னேன்ல, அது கொஞ்சம் ஊற்றி கொத்தமல்லியை போட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதுதான். ஈரல் கல் மாதிரி இல்லாமல் சாஃப்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா உப்பு போட்டு வேக வைக்காதீங்க. கடைசியாக முடியும் போது உப்பு போட்டு பரட்டிக்கோங்க, நல்லா வரும். ஈரலோட அந்த மசாலா எப்படி பின்னிக்கிட்டு இருக்கு பாருங்க, இப்படி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பிரியாணிக்கு 3/4 பதம் கறி வெந்தாலே போதும். அதுக்கப்புறம் தாளிச்சு அரிசியோட கொஞ்ச நேரம் வேகும்போது கரெக்டான பதத்தில் கறி வெந்து வந்துடும். என்னோட பிரியாணியில் இந்த சின்ன வெங்காய பேஸ்ட்டு, அப்புறம் முந்திரி பருப்பு பேஸ்ட் எல்லாம் கண்டிப்பாக சேர்ப்பேன். ஏன்னா அது ஒரு பயங்கரமான ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. தண்ணியோட அளவுன்னு கேட்டிங்கன்னா நான் 1க்கு 1.5 அவ்வளோதான் ஊற்றுவேன். ஆல்ரெடி நம்ம கறி வேற வேக வச்சிருக்கோம்ல, அந்த தண்ணியையும் சேர்த்து தான் கணக்கில் எடுத்துப்பேன். சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். நம்ம வீடியோஸ் நிறைய பேர் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் நம்ம பேஜில் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஏதாவது ஒரு ரெசிபியை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானுமே ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது 65 நல்லா ஊறி வந்துருச்சு. சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். பிரியாணியோட கலர் பாருங்கள், டெக்ஸ்சர் அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. பார்க்குறதுக்கு குழஞ்ச மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லா உதிரியாக தான் இருந்தது சாப்பிட்றதுக்கு. 65ம் நல்லா மொறுன்னு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. சலக்க விட்டு எடுங்க. லஞ்சுக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் ஷீர் குருமா. இதனாலே ஷீர் குருமா இல்லாமல் எப்படி? பால், குங்குமப்பூ போட்டு நல்லா அதை காய்ச்சிட்டு நெய்யில் காஞ்ச பெருச்சம்பளம் அதை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் நட்ஸ் பிடிக்குமோ அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சாரா பருப்பு கண்டிப்பாக இந்த ஷீர் குருமாவில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாலில் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன் இனிப்புக்காக. நீங்கள் சீனி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்ப ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இது இனிப்பு இல்லாத கோவா அப்படின்னு சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அது போட்டோன்னா நல்லா திக்காக அதோட கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் வறுத்து வச்சுருக்க அந்த டேட்ஸ், நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு சேமியா, இதுவுமே வந்து ரோஸ்டட் சேமியா தான், அதை நெய்யில் போட்டுட்டு அப்படியே அந்த நெய்யோடவே பாலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சும் சர்வ் பண்ணலாம், சூடாகவும் சர்வ் பண்ணலாம். எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட உட்காந்தாச்சு. அவ்வளோதான் எங்களோட ஈத் விலாக் முடிஞ்சது. உங்களுக்கு எப்படி போச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸை நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அவ்வளோதாங்க, வேறு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும்தான் முக்கியம். பை பை, அஸ்ஸலாமு அலைக்கும்.